சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்போ மாதம் சாட்டியக்குடி பத்தி ஒரு பதிகத்தை அறிவியல் பூர்வமா பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த அமைப்புல இன்றும் சாட்டியக்குடி பத்தின ஒரு அற்புதமான பொழிவுதான். அதாவது இமயத்திருந்து இறங்கி இதயம் அமர்ந்த ஈசன் என்ற அற்புதமான ஒரு தலைப்பு. இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக சுவாமி விஜயானந்தாஜி ஐயா அவர்கள் புளோரிடா மாநிலத்தில் இருந்து, அமெரிக்காவில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் மகரிஷி மகேஷ் யோகி கிட்ட யோகம், தியானம் என்ற பயிற்சிகள் எல்லாம் எடுத்து அத்வைத ஆசிரமத்தை நிறுவி இருந்தாலும் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா வேதாந்தம், சித்தாந்தம், யோகம், அறிவியல் என்று மிக சிறந்த ஒரு கலவை. ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாம் அந்த மாதிரி பார்க்க முடியாது. வேதம் தெரிஞ்சவங்க சித்தாந்தத்துக்குள்ள வர்றதில்லை, சித்தாந்தம் தெரிஞ்சவங்க வேதத்துக்குள்ள போறது கிடையாது, இரண்டும் தெரிஞ்சவங்க அறிவியலா இருக்கிறது கிடையாது, அறிவியலா இருக்கிறவங்க யோகத்துக்குள்ள போறது கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு கலவை நம்ம ஐயா கிட்ட தான் பார்க்க முடிகின்றது. மிகச் சிறப்பான ஒரு கலவை என்றும் சொல்ல வேண்டும். ருத்ர ஹோமங்கள் மிக அழகாக சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள் பல ஆலயங்கள்ல கடந்த 35 வருடங்களாக. இவர்களுக்கு என்று புளோரிடா மாநிலத்தில் ஒரு அழகான கோயில் அமைத்து சுவாமி திவ்யானந்த சரஸ்வதி அம்மாவோடு சேர்ந்து ஒரு அழகான ஆலயம் அமைத்து அதை பராமரித்து வருகின்றார்கள். சாமானியப்பட்டவர்களை அழைத்து அவர்களுக்கு ருத்ரம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் மூலமாக ருத்ர அபிஷேகங்களும் செய்து வருகின்றார்கள். பல இல்லங்களுக்கும் சரி, கோயில்களுக்கும் சரி கணபதி ஹோமங்கள் மற்றும் ருத்ர ஹோமங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். திருமுறைகள் மேல் அலாதி காதல், அலாதி பற்று கொண்டவர்கள். சித்தாந்தம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த அளவுக்கு ஈடுபாடும் அதில் அவ்வளவு இருக்கிறத நாம பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு பாடலா எடுத்து சாட்டியக்குடி பதிகத்திலிருந்து ஒவ்வொரு பாடலா எடுத்து அவர்கள் அந்த அறிவியல் பூர்வமா நமக்கு சொல்றதுல இருந்தே எந்த அளவுக்கு ஒரு பதிகத்தை உள் வாங்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பது மிக அழகாக தெரிகின்றது இல்லையா? அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் சந்நியாசம் எடுத்தது 2017. அதற்கு பிறகு முழுவதுமே, அதற்கு முன்னாடியும் சிவபெருமானுக்கு என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார்கள். அதற்கு பிறகு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுவதுமாக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சைவத்திற்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலரில் ஐயாவும் அம்மாவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் இன்று நமக்கு இமயத்திருந்து இறங்கி இதயம் அமர்ந்த ஈசன் என்ற தலைப்பில் ஒரு பொழிவு, சிறப்பான பொழிவு கொடுக்க இருக்கின்றார்கள். வாருங்கள், பேச்சை கேட்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாகர்த்தௌ விவசம்பிரக்தௌ வாகர்த்தௌ பிரதிபத்தயே ஜகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தனன், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழும்பாற் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. ஓம் நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमः प्रणभार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः. ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்டவல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி,
நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்டதில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. வரந்திடு பொய்கை முன்னிரம்ப மற்ற அவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப வண்ணதால் இறந்திடும் மகன் வளர்ந்தெய்த பாடல் ஒன்றறைந்திடும் சுந்தர நடிகள் போற்றுவார். முதற்கண் சிங்கப்பூரில் உள்ள நம் தமர்புரன் ஆராய்ச்சி மன்றத்தை வழிநடத்தி இந்த ஞான வேள்வியை ஒரு வருடமாக செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு சங்கல்பத்தை எடுத்து அதை இன்று வரை எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வந்து இந்த ஒரு வருட ஞான வேள்வியை 9ஆம் திருமுறை பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஞான வேள்வியை நடத்தி கொண்டு வந்து தமிழில் கூறுவது போல 3/4 கிணறு தாண்டிவிட்ட சிவலாவண்யா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் கூறி, இறைவன் அவர்களை நீண்ட நாள் வாழ வைத்து மிக உடல் ஆரோக்கியத்துடன் வைத்து இறை தொண்டும் திருவடி தொண்டும் செய்ய அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஒரு முக்கியமான கருத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். என்னுடைய ஒரு பழக்கம் என்னவென்றால், ஏதாவது ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு, அதாவது இறைவன் அருளால் நான் வேதம் கற்றிருந்ததனால் ஒரு மண்டலம், அதாவது 45 நாட்கள் அல்லது 48 நாட்கள் என்று ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு ஒரு மண்டலம் ருத்ரஹோமம் செய்வேன். அதே போல் ஒரு மண்டலம் ஏகாதசி ருத்ரஹோமம் செய்துள்ளேன். 4-5 மணி நேரமாகும். இரவு 3 மணிக்கெல்லாம் எழுந்து நான் செய்துள்ளேன். அதே போல் ஒரு மண்டலம் ருத்ராபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முதலில் அது ஒரு 20 வருடம் இருக்கும், 2002 செய்த சங்கல்பம். அதாவது வாழ்க்கையில் ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது அப்பொழுதுதான் எனக்கு தோன்றியது, கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு ஏன் அலைய வேண்டும் என்று. அதாவது சனி உச்சக்கட்டத்தில் இருந்த காலம். அப்பொழுதுதான் முதலாக நான் சங்கல்பம் செய்து 45 நாட்கள் ஒரு மண்டலம் ருத்ராபிஷேகம் செய்தேன். அனைத்து துயரங்களும் துன்பங்களும் சூரியனை கண்ட பனி போல பறந்து விட்டன. எதற்காக நான் இது கூறுகிறேன் என்றால், நாம் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் சரி, செய்ய விட்டாலும் சரி, அது 45 நாட்களானாலும் சரி, ஓராண்டு காலமானாலும் சரி, அந்த காலம் போகத்தான் போகிறது. 45 நாள் எப்படியோ போயிடும், ஒரு வருஷம் எப்படியோ போயிடும். ஆனால் நீங்கள் இந்த ஒரு நல்ல காரியத்தை சங்கல்பமாக எடுத்து கொண்டு அதை முடித்தீர்களானால் அந்த காலம் ஒரு நல்ல காலமாக சென்றுவிடும். அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு வீண் காலமாக சென்றுவிடும். எனவே காலம் நான் சொல்வதை போல போகத்தான் போகிறது. நம்மளுடைய மாணிக்க வாசகர் கூறியது போல, பொய்யினை பெருக்கி பொழுதினை சுருக்கும். இந்த பொழுது சுருங்கத்தான் போதும். அதனால மெய்யினை பெருக்கி பொழுதினை சுருக்க வேண்டும். இந்த சங்கல்பம் எடுக்கக்கூடிய முக்கியமான சங்கல்பம் எடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தாற்பயம், ஒரு முக்கியமான பலன் என்னவென்றால், தங்களுடைய காலம் ஒரு நல்ல காலமாக போகும். இப்பொழுது நான் செய்து கொண்ட சங்கல்பம் எல்லாம் என்னை பொறுத்த மட்டில், நான் ருத்ரோகமம் செய்தேன், நான் ருத்ர அபிஷேகம் செய்தேன் ஒரு மண்டலம் என்றாலும் அது எனக்கு மட்டும் அல்லாமல் அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு ஒருவாறு நன்மையை அளித்தாலும், இந்த சிங்கப்பூர் நம் தமர் ஊரன் எடுத்துக்கொண்ட இந்த சங்கல்பமானது மிக உன்னதமான சங்கல்பம். ஏனென்றால் இதில் 2 காரணங்கள் உள்ளன நான் கூறுவதற்கு. ஒன்று, இந்த ஒரு வருட காலம் எப்படியோ போயிருக்கும், நிச்சயமாக போயிருக்கும், நம்ம அனைவருக்கும் போயிருக்கும், போய்விடும். இந்த ஒரு வருட காலம் இந்த ஒரு அருமையான தெய்வீக வேள்வியை செய்து போகிறது என்றால்,
இரண்டாவதாக, இதில் முக்கியமாக பங்கேற்ற ஒருவர் இல்லை, இருவர் இல்லை, மூவர் இல்லை, நால்வர் இல்லை, ஐவர் இல்லை, 100 பேர் கூட இல்லை, அதற்கு மேலான குழந்தைகளில் இருந்து நடுவயது உள்ளவர்கள் வரை, பள்ளி மாணவர்களில் இருந்து வயது முதியவர்கள் வரை அனைவரும் இதில் பங்கேற்று இதை ஒளிப்பதிவாகவும் செய்து இந்த வேள்வியை நடத்தி கொண்டு வருவதனால் இதில் பல நன்மைகள். தங்கள் சிறிது ஆராய்ந்து பாருங்கள், எத்தனை அறிஞர்களுடைய அறிவு பகிரப்பட்டுள்ளது. இவையெல்லாம் நிச்சயமாக கிடைத்திருக்காது. இவையெல்லாம் இவர்களுடைய ஞான பொக்கிஷம் நிச்சயமாக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, பல பன்முறை நோக்கில் பல கோணங்களில் இந்த 9ஆம் திருமுறையை ஆராய்ந்து ஒவ்வொரு அறிஞருடைய ஞான பொக்கிஷத்தையும் நம்மளுடன் பகிர்ந்து கொண்டு, இப்பொழுது என்னை எடுத்துக்கொண்டால் விஞ்ஞான ரீதியில் சௌரிராசன் ஐயா எடுத்துக்கொண்டால் அவர் பெரிய ஒரு பொக்கிஷம். அவரோட பொக்கிஷத்தெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிறதுனாக்க அதுக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்படி பல அறிஞர்கள் இதில் பங்கேற்று இந்த பொக்கிஷத்தை அனைவரும் பகிர்ந்து கொண்டு, அது மட்டுமல்லாமல் சிறு குழந்தைகள் எவ்வளவு இதில் பயனடைந்திருப்பார்கள். இந்த இளம் வயதில் அவர்கள் மனதில் 9ஆம் திருமுறையை பற்றியும் இறை அருளை பற்றியும் அருளாளர்களுடைய அருளை பற்றியும் அவர்கள் பேசி, அவர்கள் பங்கெடுத்து, அவர்கள் நாட்டியமாடி செய்தார்கள் என்றால் இந்த ஞான வேள்விக்கு ஒரு மதிப்பிட்டு நாம் கூறவே முடியாது. எனவே நான் கூறியது போல 282வது பொழிவாக இது வருகிறது. அதாவது 3/4 கிணறு தாண்டி விட்டாயது. அதாவது 100 விழுக்காடு என்றால் அதில் 77.3 விழுக்காடுகள் இந்த அம்மையார் தாண்டி விட்டார்கள். பாக்கி இருப்பது 1/4 கிணறு தான் இருக்கிறது. இந்த 1/4 கிணறுலையும் இவர்கள் கிட்டத்தட்ட 10 விழுக்காடை தாண்டி விட்டார்கள். எனவே எல்லையை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சிவலாவண்யா அவர்களுக்கு வாழ்த்து கூறி, இறைவன் அவருக்கு நீண்ட அருளையும் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வேண்டிக் கொண்டு நம்முடைய பொழிவை இன்று தொடங்குவோம். இன்றைய பொழிவு 5 பகுதியாக பிரித்துள்ளேன். இதில் எந்த பகுதி வரை நாம் செல்வோம் என்று அது இறைவனுடைய திருவுள்ளம் இருந்தால் 5ஐயும் முடிப்போம். இல்லாவிட்டால் எங்கே வரை செல்லுகிறதோ, 1 மணி நேரம் இப்பொழுதே 12 நிமிடங்கள் ஆகிவிட்டன, எங்கு வரை செல்கிறதோ அதுவரை சென்று அத்தோடு முடித்துக் கொள்வோம். முதல் பகுதியில் இதற்கு முன்பாக நாம் சென்ற பொழிவுகளில் பார்த்த விவரங்களை ஒரு சாராம்சமாக பார்ப்போம். 2வது பகுதியில் நாம் சென்ற பொழிவில் விட்டுவிட்ட இதய கமலம் என்ற இறுதி 2 வரிகளையும், 3வது பகுதியில் 5வது பாடலின் இறுதி பகுதியாகிய அக்னி வடிவான ஈசன் என்ற ஒரு தத்துவத்தையும், 4வது பகுதியில் இந்த 2 இறுதி வரிகளையும், 4வது பாடலில் உள்ள இறுதி வரி இறைவன் சாட்டியக்குடியார் இதய கமலத்தில் அமர்ந்துள்ளான் என்ற இறுதி வரிகளையும், 5வது பாடலில் உள்ள இறுதி வரிகளான அவன் அக்னி வடிவமாக உள்ளான் 2 முகங்களோடும் 3 கால்களோடும் என்று கருவூரார் கூற என்ற இரு கருத்தையும் இணைத்து 4வது பாடலில் உள்ள இறுதி வரிகளையும் 5வது பாடலில் உள்ள இறுதி வரிகளையும் இதய கமலத்தில் அக்னி வடிவாக எவ்வாறு உள்ளான் என்று வேதங்களின் அடிப்படையில் பார்த்துவிட்டு, நமக்கு சமயம் இருந்தால் இறைவனுடைய உற்றார் உறவினர்கள் யார் யார் என்று கருவூரார் கூறுவதை சிறிது ஆராய்ந்து இந்த பொழிவை முடிப்பதற்கு முயற்சி செய்வோம். முதல் பாட்டு. இதில் நான் கூறியபடி மேலெழுந்த கண்ணோட்டம், பறவை பார்வை என்று நாம் சொல்வது போல ஆங்கிலத்தில் பேர்ட்ஸ் ஐ என்பார்கள். எதற்காக நான் இதை ஒரு சாராம்சமாக கூறுகிறேன் என்றால், இதில் நீங்கள் ஒரு தொடர்ச்சியை காணலாம். அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நாம் கூறக்கூடிய அந்த படிமுறை, அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர்ச்சி இதில் இருக்கிறது.
முதல் பாடலில் கருவூரார் நமக்கு இறைவனின் திருவுருவை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். அதுவும் அவருடைய கருணையினால் என்று கருணையை முதலில் கூறி, அம்மையை முதலில் கூறி, அதன் பின் அவருடைய கருணையை இறைவனிடமிருந்து பிரிக்கவே முடியாது. எப்படி பாலில் இருந்து வெண்மையான நிறத்தை பிரிக்க முடியாதோ, சூரியனில் இருந்து ஒளியை பிரிக்க முடியாதோ, அந்த கருணையாகிய அம்மையையும் அப்பனிடமிருந்து பிரிக்க முடியாது. நாம் ஏதோ சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக பாதி பாதியாக போட்டு காட்டுகிறோம் ஒழிய, இப்பொழுது பாலில் நீங்கள் வெண்மை நிறத்தையும் பாலையும் பாதி பாதியாக போட்டு காட்ட முடியுமா? முடியாது. அது போலவே ஒவ்வொரு அணுவிலும் கூட என்று நம்ம கூற முடியாது, இணைந்தே உள்ளார்கள், அவர்கள் நாம் சித்தரிக்க முடியாது. எனவே அப்படி இணைந்துள்ள அந்த கருணையை முதலில் கூறி அவருடைய திருவுருவை நமக்கு காட்டுகிறார் சாட்டியக்குடியார். இளநிலாவெறிக்கும் பெரியவா கருணை, இளநிலாவெறிக்கும் விரைதவள் சடை மொழுப்ப விழுந்து சரியுமா சுழியம் குளை மிளிர்ந்திருபாள் தாழ்ந்தவாகாதுகள் கண்டம் கரியவாதாமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியார் இருகை ஊம்பின கண்டலர்ந்தவா முகம் ஏழிருக்கையில் இருந்த ஈசனுக்கே என்று இறைவனின் திருவுருவை நமக்கு காண்பித்து விட்டு அவருடைய அணிகலன்கள் என்ன, பாந்தள் பூனாரம் பரிகலங்கபாலம் பட்டவர்தனம், அவருடைய வாகனம் என்ன. இங்குதான் பட்டவர்தனம் யானை என்று கூறுகிறார். வார்ந்த கண்ணருவி மஞ்சன சாலை மலைமகள் மகிழ் பெருந்தேவி சாந்தமும் திருநீரு அருமறை கீதம் என்று கூறிவிட்டு அவருடைய அணிகலன்கள் வாகனம் என்று கூறுகிறார். அடுத்தாற்போல் அவருக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். கூறிவிட்டு அவருடைய வளமையும் எளிமையும் நமக்கு கூறுகிறார். அதாவது சரியை கிரியை மூன்றில் அடங்கிவிட்டன. வளமையை கூறி அங்கு எப்படி சாட்டிய குடியில் அவர்கள் வேள்வி செய்கிறார்கள் என்று பூஜையையும் வேள்வியையும் சரியை கிரியாபாதத்தில் கூறிவிடுகிறார். அடுத்தாற்போல் யோகம் என்று வரும்போது இந்த யானையாகிய பட்டவர்தனம் என்று கூறுவதன் மூலம் மூலாதாரத்தையும் தாங்கிக் கொண்டுள்ள அந்த யானை. யோக சாஸ்திரங்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த சக்கரங்களை நான் முந்தைய பொழுவில் நான் கூறியபடி இந்த சக்கரங்கள் 7 சக்கரங்களையும் தாங்கிக் கொண்டிருப்பது யானை. இந்த யானை இந்த 7 சக்கரங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த 7 சக்கரங்களாகிய 7 இருக்கை அதன் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ஈசன். எனவே சரியைகிரி அந்த யோகம். அடுத்தாற்போல் ஞானம் என்பதற்காக ஞானமே வடிவான நடராச பெருமான் எப்படி இருக்கிறார் என்று 4வது பாடலில் நாம் சென்ற பொழுதில் பார்த்தோம். அண்ட சராச்சர அகிலமும் ஆகி நாம் விஞ்ஞான ரீதியாகவும் பார்த்தோம் இதை. அண்ட சராச்சர அகிலமும் ஆகி பிண்ட பிரம்மாண்டமும் ஆகி அனைத்தையும் இணைக்கும் அடிப்படையான பிணையலும் ஆகி, மூவுலகம் பிணையல் என்பதில் பார்த்தோம் இதை. அனைத்தையும் இணைக்கும் அடிப்படையான பிணையலும் ஆகி அந்த பிணையலை மேடையாக்கி அதன் மீது நின்று ஆடுபவனே ஞானமே வடிவான நடராச பெருமான். சரியை கிரிய யோகம் ஞானம். சரி, இப்ப எனக்கு ஞானம் வந்துருச்சுப்பா, ஓகேவா, நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துடலாம்? கிடையாது. ஞானம் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஞானமானது இறைவன் மேல் ஒரு அன்பாக மாறி அந்த அன்பு ஒரு பெரிய அருவியாக பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அதைத்தான் நமக்கு 4வது பாடலில் இறுதியாக கருவூரார் சுட்டி காட்டுகிறார். அந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடும்போது, இறைவனை இதய கமலத்தில் நிறுத்தும் போது அங்கு அவன் அக்னியின் ஒளியாக நமக்கு காணப்படுகிறான். அதையும் சாட்டியக்குடியார் 5வது பாடலில் இறுதி வரிகளில் கூறுகிறார். அவன் ஒளி வடிவானவன், அவன் நெருப்பு வடிவானவன் என்று. முதலில் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்று கூறி அந்த ஞானம் எதில் முதிர்வடைய வேண்டும்? அன்பினில் முதிர்வடைய வேண்டும். இதய கமலத்தில் இறைவனை அமர்த்த வேண்டும். அந்த இதய கமலத்தில் நீங்கள் இறைவனை அமர்த்தினால் அங்கு அவர் எப்படி நமக்கு காணப்படுவார்
என்ற அரிய பெரிய உண்மைகளை இந்த மகா யோகியான மகா சித்தரான, மகா சித்தர் மட்டும் கூட அல்ல, பெரிய வேத ஞானம் படித்தவர். அவர் வேத பிராமணர் படித்தவர். ஆனால் சித்தர் என்பதனால் அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார். அவருடைய வழிமுறைகள் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று இருந்ததினால் அவர் ஒரு நான் கன்ஃபார்மிஸ்ட் என்று நாம் சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியபடி அவர் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் என்றே நாம் கூற வேண்டும். இவ்வளவு பெரிய கருத்தையும் இந்த பாடல்களில் அடக்கி இருக்கிறார் என்றால், இந்த பாடல்களின் ஆழத்தை நாம் கண்டுகொள்ளவே முடியாது. நம் சிற்றறிவுக்கு இந்த பாடல்களின் ஆழம் எட்டவே எட்டாது. இருந்தாலும் எட்டிய மட்டும் எட்டுவோம். இதயமாம் கமலம் கமலவர்தனை 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. இதை 4வது பாடலின் இறுதி வரியாக கூறுகிறார். 2வது பாடலில் அவருடைய ஆசனம் இருக்கை பட்டவர்தனம், அதாவது பட்டத்து யானை என்றார். இப்பொழுது இங்கே இதயத்தில் இறைவனை இதயத்தில் நிறுத்துகிறார். இதையேதான் வேதங்களிலும் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். மனிதர்களின் இதயத்தில் மட்டுமல்லாமல் தேவர்களின் இதயத்திலும் இறைவனை இருக்கிறான் என்று உருத்திரம் நமக்கு மிக தெளிவாக கூறிய நமோ வக்கிர்யேபியோ தேவானாகம் ஹிருதயேபியோ நமகம். தேவர்களின் இதயத்திலும் இதய கமலத்திலும் இருப்பவனே உனக்கு ஒரு நமஸ்காரம் என்று கூறி அந்த 9வது அணுவாக்கத்தை ஆமி வத்கேபியோ என்று முடிக்கிறது திரு உருத்திரம். அது என்னவென்றால், அடியார்களின் இதய கமலத்திலும் நீ இருப்பவன் என்று அதற்கு பொருள். எனவே தேவர்களின் இதய கமலத்தில் மட்டுமல்லாமல் அடியார்களின் இதய கமலத்திலும் நீ உள்ளவன். அடியார்களாகிய நம்முடைய இதய கமலத்தில் உள்ளவனை நாம் எப்படி கண்டுகொள்ள வேண்டும், அதை எப்படி நாம் அறிந்து தெரிந்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற பல உண்மைகளை இந்த பாடல்களின் மூலமாக கருவூரார் காட்டி அளிக்கிறார். சரியை கிரிய யோகம் ஞானம் என்பதற்கேற்ப முதல் பாடலில் இறைவனின் திருமேனியையும் 2வது பாடலில் பூசை முறைகளுமான சரியை கிரியலையும் கூறி அதன் பின்னர் 7 குண்டலினி சக்கரங்களுக்கும் ஆதாரமாக உள்ள மூலாதாரத்தை தாங்கிக் கொண்டுள்ள யானையை இறைவனின் வாகனமாக கூறி யோக நிலையையும் 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கே என்று ஞான நிலையையும் எடுத்து கூறி அதன் பின்னர் இறுதியாக இறைவனை இதய கமலத்தில் இருத்தி அன்பு என்ற நிலைக்கு கொண்டு சேர்க்கிறார் கருவூரார். இந்த அன்பு என்ற நிலைக்கு கொண்டு சேர்த்ததுனால என்னடா பலன்? ஏன் அப்படி? இந்த அன்பு என்ற நிலையை அடைந்து இறைவனுக்கு சேவை செய்த, இடையறாது அன்பு பூண்டு பல இன்னல்களுக்கு இடையில் இறைவனுக்கு இடையறாது சேவை செய்த, சிறந்த அன்பு பூண்டு சேவை செய்த 63 அடியார்களை இன்றும் நாம் கொண்டாடுகிறோம். கோவில்களில் அவர்களுக்கு திருவுருவம் அமைத்து தேர் திருவிழாக்களில் அவர்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று இன்றும் நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் இறைவனிடம் தாங்கள் அன்பு செலுத்தினீர்கள், ஆனால் இடையறாத அன்பு செலுத்தி சரியை கிரியம் யோகம் என்ற ஞானம் முற்றி அதன் விளைவு அன்பாக விளைந்து அந்த அன்பு ஒரு பிரவாகமாக எடுத்து இறைவன் திருவடியில் நீங்கள் செலுத்தினீர்கள். ஆனால் இறைவன் தங்களை தனதாகவே ஏற்றுக்கொள்கிறான். தனக்கு செய்யக்கூடிய மரியாதைகளையும் தங்களுக்கு செய்யுமாறு பணிப்பிக்கிறான் என்பது ஒரு நம்மளுடைய தர்மத்தின் முக்கியமாக ஒரு சைவத்தில் மிக ஒரு அரிய பெரிய கருத்து. இதை நீங்கள் மயிலாப்பூர் கோவிலில் பார்க்கலாம். திருவிழா காலங்களில் 63 நாயன்மார்களுக்கும் தேர் எடுத்து பல்லக்கு எடுத்து ஊர்வலம் செல்வார்கள். இதன் உச்சிக்கட்டத்தை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால் திருவாரூரில் பார்க்கிறோம். எப்படி என்றால், திருவாரூர் தேர் என்பது ஆழித்தேர் என்பார்கள். அதாவது கடலை போல மக்கள் சூழ்ந்து அந்த கடலில் தேர் மிதந்து வருவதாக கருத்து. அது மக்கள் கூட்டம் என்பது அந்த கடல். எனவே அதற்கு ஆழித்தேர். அந்த ஆழித்தேர் வருவதற்கு முன் அதற்கு இறைவனுக்கு அன்பு செய்த அடியாராகிய நம் தமர் ஊரன், அவருக்கு எவ்வளவு மரியாதை, அவருக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை இறைவன் கொடுக்கிறார் என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். அதற்கு முன்பு நாம் கூறியபடி இந்த சரியை கிரிய யோகம் ஞானம் என்பது அன்பாக விளைந்து இறைவன் மீது அன்பாக மாற வேண்டும்
என்ற கருத்தை திருமூலரும் நமக்கு கூறுகிறார். அன்பும் சிவம் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தலர், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அதுதான் நம்ம லாஸ்ட்ல போய் சேர வேண்டிய இடம். அதாவது சித்தாந்தங்களும் சாத்திரங்களும் தோத்திரங்களும் நமக்கு இறைவனின் திருப்பாதங்களின் மேல் மட்டுமே அன்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே செய்யப்பட்டது. அதனால நீங்க அங்கேயே ஸ்டாப் ஆகி நின்றுடக்கூடாது. சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு இருக்க, நீங்க சாஸ்திரத்திலேயே வாழ்க்கை பூரா ஒப்பேத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒப்பேத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. பல பிறவிகளில் ஒப்பேத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் சித்தாந்தம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சித்தாந்திலே உட்காந்தீங்கன்னா அங்கேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியது. அதனால இதெல்லாம் போகணும்னாக்கா இந்த படிப்பு, இந்த படித்ததன் விளைவு, இதனுடைய ஒரு குறிக்கோள் என்னவென்றால், இதை படிப்பதன் குறிக்கோள் என்னவென்றால், அது அன்பாக, இறைவனின் மீது அன்பாக மாற வேண்டும். அதாவது ஒரு ராக்கெட்டு போகுதுன்னாக்கா அது மேல ஒரு சேட்டலைட் வச்சிருப்பாங்க. அந்த சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னா அதுக்கு நிறைய ராக்கெட்ஸ் வச்சிருப்பாங்க. பூஸ்டர் ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராக்கெட்டும் ஒவ்வொரு உயரத்துக்கு கொண்டு போய் அதை விட்டுட்டு அதை அப்படியே கலந்துரும். அதுக்கு அடுத்தாப்புல அடுத்த ராக்கெட்டு இக்னைட் ஆகி அதை கொண்டு போய் அப்படி சேர்க்கும். இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் நமக்கு படிப்படியாக உள்ள ஒவ்வொரு செயல்களும் நம்மை விட்டு அகன்று நம்மை உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். இப்போ எப்படின்னாக்க நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கார்லயோ இல்ல ஒரு சைக்கிள்லையோ இல்ல ஒரு ரயில்லையோ இல்ல ஒரு விமானத்திலேயோ போனோம்னாக்க நாம் குறிக்கோளை அடைந்தவுடன் அந்த வாகனத்தை விட்டு அகன்று விடுகிறோம். அந்த வாகனத்திலே உட்கார்ந்துருந்தோம்னாக்க நீங்கள் சேரக்கூடிய எல்லைக்கும் குறிக்கோளுக்கு போய் சேர மாட்டீர்கள். எனவே பற்றுக பற்றற்றான் பற்றினை, இந்த அன்பு இருந்தா தான் அந்த பற்ற முடியும். ஏன்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை எதுக்கு? பற்றுக பற்று விடற்கு. நமக்குள்ள பற்று போனோம்னா பற்று இல்லாதவன் பற்றை பற்று. அது எப்படி பற்ற முடியும்? அந்த அன்புனாலதான் பற்ற முடியும். இத ரொம்ப அருமையா நம்ம நம்பி சொல்றாரு. நம்பியார் என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. இது நம்ம பாண்டி கொடுமுடி பாட்டு. மற்ற பற்றனுக்கின்றி மற்ற பற்று எனக்கு இன்றி, வேற ஒரு பற்று இல்லப்பா. நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். ஒன் பாயிண்டட்னஸ், ஒன் போக்கஸ். நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். அதாவது சரியை கிரிய யோகம் ஞானம் எல்லாம். அவர் ஞானி, பெரிய ஞானி, யோக ஞானத்தில் இருந்தவர். இங்கே ஆரூரை போல யோகத்தில் இருந்தவங்க யாரும் கிடையாது. பட்டும்படாமல் இருந்தார். அந்த யோக நிலையில் யோகஸ்தா குரு கர்மானி என்று பகவத்கீதையில் கூறுவது போல அந்த யோக நிலையில் இருந்து தன் கர்மங்களை செய்தவர். யோகஸ்தா குரு கர்மானி, யோகமாகிய நிலையில் இருந்து கர்மங்களை செய் என்று பகவத்கீதையில் கூறுவது போல அந்த யோக நிலை என்னவென்று பதஞ்சலி கூறுகிறார். யோக சித்த விருத்தி நிரோதக, உன்னுடைய மன சஞ்சலங்கள்லாம் அடங்கி ஒடுங்கி அப்படியே அமைதியான நிலையில் இருந்து நீ தன்னுடைய கர்மங்களை செய். அந்த நிலையில் இருந்து உலகப்பற்று, அவரை பற்றி கொள்ளாமல் இருந்து, ஒரு குடும்பத்தில் இருப்பவர் போல இருந்து, எதுவும் அவரை பற்றாமல் இருந்த பெரிய யோகி. அவர் அந்த ஒரு அன்பினாலை திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய. இட்ட நுண்ணடி எத்துவாரைகள் திட்ட நாள் மறந்திட்ட நாள், கெட்ட நாள் இவை என்றலார் கருதேன் கிளர்புனர் காவிரி, வட்டபாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா, உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. ஓவு நாள், என்ன பாட்டு பாருங்க. இதுக்கு மேல யாராவது சொல்ல முடியுமா? இந்த எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு அருவியா ஓடுது. ஒன்னு பிரிஞ்சு இருக்கவே முடியாதப்பா. உன் பேர் சொல்லாம என்னால இருக்க முடியாதப்பா. மனித பிறவியாகிய நாம் ஒருவருடன் அன்பு பூண்டு விட்டால் இதைத்தான் சொல்லுவோம். ஆனால் இவருடைய இறைவனுடைய அன்பு எந்த அளவுக்கு பாருங்க. ஓவு நாள், ஓவு நாள், உணர்வு அழியும் நாள், உயிர் போகும் நாள்,
ஐயோ, இன்னும் கட்சியா சொல்றாரு பாருங்க. முயற் பாடை மேல் காவுனால் இவை என்றலார் கருதேன் கிளர் புனர் காவிரி பாவுதன் புனல் வந்திழி வரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இப்படி ஒரு அன்பில் பிணைந்தவர். கோணிய பிறை சுடியை கரையூரி பாண்டி கொடுமுடி பெணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை பானுலாவரி வண்டரை கொன்றை தாரனை படைப்பட பாம்பரை நானனை தொண்டன் ஊரான் சொல்லிவை சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே. அப்பா, இது எனக்கு மாத்திரம் இல்லை, நீ நான் பாடின பாட்டெல்லாம் பாடின உனக்கு துன்பம் இல்லாடான்னு சொல்லி நமக்கும் இங்கு ஒரு கருணையை காண்பித்து விட்டு இந்த பதிகத்தை முடிக்கிறார் நம்பியார். இப்போ இதுல பாருங்க, இவ்வளவு பெரிய அன்பு இறைவன் மேல் அவர் கொண்டிருந்தார். இதற்கு என்ன கைமாறாக இறைவன் செய்தார்? இப்ப இறைவன் கைமாறு செய்யணும்னு இல்லை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த சரியை கிரிய யோகம் ஞானம்ங்கிறது அன்பில முதிர்ந்துருச்சுன்னா இறைவன் தங்களை தனக்கு மேலாக வைத்துக் கொள்கிறான். அவனுடைய தலையில் தூக்கி, நம்ம சொல்லுவோம் இல்லையா, தலையில் தூக்கிட்டு ஆடுறாருன்னு சொல்லி, அப்படி இறைவன் நண்பர்களை அடியார்களை தலையில் தூக்கி கொண்டு ஆடுகிறான். அதற்கு இது உதாரணம். பாருங்க, திருவாரூர் தேர் விழாவிற்கு முன்பாக அழைப்பிதழ்கள் அச்சடிக்கப்படும். அந்த அழைப்பிதழை யார் தயாரிக்கிறார்கள் என்றால், டிக்டேட் செய்கிறார்கள், அதாவது சொல்லுகிறார்கள் என்றால் இறைவனே சொல்லுகிறார். அதாவது இறைவன் முன்பாக ஒரு அருள் பெற்ற ஒரு சிவாச்சாரியார் அவர் கூற, இறைவனின் அருளால் இந்த திருமுகமானது ஸ்ரீமுகம், அதாவது இந்த இன்விடேஷன் என்று சொல்லக்கூடிய அழைப்பிதழ், திருவாரூர் தேருக்குள்ள அழைப்பிதழ் அங்கு ஒவ்வொரு வருடமும் இப்படித்தான் நடக்கிறது. அந்த அழைப்பிதழ் இறைவனாலேயே தயாரிக்கப்படுகிறது, இறைவனே எழுதுகிறார். எப்படி? யஜ்ஞத்ரய நிர்மாண திராண நிர்வாண காரணம் தனிதம் சாசனம் சம்போகு பூர்வாரூர வாசினக. பூர்வ ஆரூர வாசினக, ஆரூர வாசினக பூர்வ, எல்லை இல்லாத காலமாக, ஆதி அந்தம் இல்லாத காலங்காலமாக திருவாரூர் வசிக்கின்ற நான். எல்லையே கிடையாது. பூர்வ ஆரூர, பூர்ணாக்க அவர் தான் ஆதி 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 காலம் தொட்டு அங்க இருப்பவர். பூர்வ, அதுக்குத்தான் பூர்வ பேர். ஆரூர் வாசினக. என்ன சொல்றேன்? என்னுடைய கட்டளை. என்ன கட்டளை? யஜ்ஞத்ரய நிர்மாண திராண நிர்வாண காரணம். மோட்சத்திற்கு சாதனமாக கூடிய 3 யஜ்ஞங்கள், அதாவது இறைவனை வழிபடுவது, இறைவனை பூசிப்பது, இறைவனின் திருவிழாக்களில் பங்கேற்பது. முக்கியமான ஐட்டம். அடிக்கடி வரும் நம்மளுடைய திருமுறைகளில். இந்த 3 யஜ்ஞங்களையும் செய்து இவைகள் மோட்சத்திற்கு காரணமாக இருக்கின்றன என்பதனால் என்னுடைய கட்டளைப்படி இந்த சாசனம் செய்யப்படுகிறது. என்ன சாசனம்? தனிதம் சாசனம் சம்போகோ பூர்வாரூர் வாசின. என்ன சாசனம்? நம்மனுக்கு வந்தொண்டரான. இங்க பாருங்க, என்ன ஒரு சாமி சொல்றாருங்க. இது முதல்ல அவர் சொல்லல, எனக்கு நடக்கிற திருவிழாப்பா இது அப்படின்னு சொல்லல. நம்மனுக்கு எனக்கு வந்தொண்டரான ஆளாள சுந்தருக்கும் நமக்கும். இது என்ன, நம்மளாலலாம் இதுக்கு இந்த ஆழத்தெல்லாம் நம்ம காண முடியுமா? இறைவன் எவ்வளவு ஒரு அன்பிற்காக எவ்வளவு இறங்கி வந்து எவ்வளவு நம்மளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு அப்படின்னா, நம்மனுக்கு வந்துண்டரான ஆளாள சுந்தருக்கும் நமக்கும் தன்னை 2வது சொல்றாருங்க.
ஸ்ரீ விபவநாம சம்வத்சரம் இது ஒரு உதாரணம். விபவநாம சம்வத்சரம் இப்ப இந்த வருஷம் போட்டோம்னாக்க சோபகிருத நாம சம்வத்சரம் அப்படின்னு போடும். இந்த மாதிரி தேதியில இந்த மாதிரி நெடிய திருவீதியில் திரு ஆழி திருத்தேரு திருவிழா செய்து அருளுகிறபடியா ஸ்தானம் மகேஸ்வர பரிச்சின்னங்களை கூட்டிக் கொண்டு வர்றது. இறைவன் மேல் அன்பு வைத்து நான் இவ்வளவு அதுக்கு ஒரு பெரும் உங்களுக்காக அவர் திருவிழா தேர் திருவிழா எடுக்கிறார். இந்த வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவார். அதாவது நம்பிக்கை கிடைச்ச மரியாதை வேற யாருக்கும் கிடைக்கலங்கிறத ஒரு நல்ல உதாரணமா சொல்லுவார். எப்படின்னா, ஆதிசங்கருக்கு கிடைக்கல, சம்பந்தருக்கு கிடைக்கல, ஏன்னா அப்பருக்கு கிடைக்கல, காரைக்கால் அம்மையாருக்கு கிடைக்கல, இப்படி யாருக்கும் கிடையாது. அப்புறம் இவரையும் வைஷ்ணவத்தையும் சொல்லுவார். ராமானுஜருக்கு கிடைக்கல, என்ன கிடைக்கல, அவரே வந்து அங்கிருந்து ஒரு வெள்ளை யானை அனுப்பிச்சு கைலாயத்துக்கு கூட்டிட்டு வந்து அங்க ஒரு ரிசப்ஷன் கமிட்டி வச்சிருந்தார் பாருங்க. காக்கும் படைக்கும் கடவுளிலிருந்து இந்திரன், வருணன், அஷ்டதிக் பாலகரிலிருந்து அனைவரையும் சென்று நம் தமர் ஊரனை வரவேற்க அப்படின்னு இறைவன் கட்டளை போட்டாரே அப்படின்னு இவங்கெல்லாம் யாருப்பா, அது 18 வயசு, வீச கூட முளைக்கல, நீயுமா நானுமா, ஐயோ உனக்கு வந்து கதியா, சரி நம்ம போய் தான் வேற வழியில் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் நம் தமிழ் ஊரனை வரவேற்க அங்க காத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய மரியாதை. அதுக்கு உதாரணமும் சொல்லுவார் அவரு. அதாவது ஒரு பிரதம மந்திரி தில்லியில, இங்க பாரு, சென்னையில இருந்து நம்முடைய இட்லி சமைக்கிற சவுத் இந்தியன் குக்கு சமயக்காரன் வர்றான், ஜிடி எக்ஸ்பிரஸ்ல, நீ என்னோட ரோல்ஸ் ராய்ஸை கொண்டு போய் ஹோம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் போய் அவரை ரிசீவ் பண்ணுங்கடா அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி அதை ஒரு உதாரணம் சொல்லி ரொம்ப அழகா சொல்லுவார் வாரியார். அப்படி அன்பிற்கு இந்த ஒரு அன்பாக விளைய வேண்டும். அனைத்து முயற்சிகளும் அன்பில் விளைய வேண்டும். அன்பில் விளைந்து திருமூலர் கூறியது போல அன்பே சிவமாகி அமர வேண்டும். யோக சித்த விருத்தி நிரோதக, be still and know that I am God அப்படின்னாங்க. திருவாரூர். இப்பொழுது 5வது பாடலில் இறுதி வரியை கவனிப்போம். 5வது பாடலை பாடிவிட்டு, திருமகன் முருகன் தேவியேல் உமையாள். திருமகள் யாருன்னா, திருமகள் மருமகன் தாயாம். மருமகன் யாரு? மருமகன் மதனன். அப்புறம் மாமன் யாரு? மாமனேல் இமவான். அப்புறம் இவருக்கு வந்து தருமனை, அதாவது இல்லறத்தின் இன்பம் தரும் மனை யாருன்னா மலையுடைய அரையர்தம் பாவை. அப்புறம் அவருக்கு செல்வம் எதுனா சிவபுரம், மலனாம் சிவபுரம். தோழன் யாருன்னா தனபதி. இந்த உறவு முறையை சொல்லிவிட்டு இதை இறுதியாக பார்ப்போம் நேரம் இருந்தால். அதற்கு முன்பாக இந்த 5வது பாடலில் இறுதியாக வரக்கூடிய இருமுகம் கழல் 3 கைத்தலம். இருமுகம் கழல் 3 7 கைத்தலம். யாருக்கு? 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கு. இதை நம்ம பார்ப்போம். இதை யாரு சொல்றாருனாக்க அக்னி தேவனை சொல்றாரு. அதாவது இறைவன் இங்கு அக்னி வடிவமாக உள்ளார். இதை நாம் பார்த்து விட்டு இந்த இதய கமலத்தையும் இந்த அக்னியையும் இணைத்து வேதங்கள் என்ன கூறுகின்றன என்று அடுத்தாற்போல் பார்ப்போம். இப்ப யோகா அக்னியாக குண்டலினி நாம் வேத வேள்விகளில் செய்யும் போது அக்னி தேவனை இப்படித்தான் நாம் ஆவாகனம் செய்வோம். எப்படி? சத்வாரிஷங்கோத்ரயாஸ்யபாதாது வயசீர் சேசப்தஸ்தா சவஷ்ய ததாபத்தோ ரிஷபோரோரவீதி மகாதேவோ மத்யாகம் விசேஷ ஏஷி தேவ பிரதிசோனஸ்வாக என்று கூறி மந்திரங்களை கூறி சொல்லும். அதில் முதல் நாம் சொல்லக்கூடிய மந்திரம் சத்வாரிஷங்கா திரையோ அஸ்ய பாதா, உன்னுடைய பாதங்கள் 3 அக்னி தேவனுக்கு சொல்றோம். இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு பாதம் கீழே இருக்கு, இன்னொரு பாதம் இந்த பக்கம் கீழே இருக்கு, 3வது பாதம் மடங்கி உட்கார்ந்து இருக்காரு.
மூன்றாவது 3 பாதங்கள். அதாவது ஆடு என்கிற வாகனத்தில் அஜவாகனாய அக்னேய நமக என்று சொல்லுவோம். அதே போல இந்த 3 கால்கள் திரையோ அஸ்ய பாதா. அப்புறம் என்ன? துவே சீர்சே 2 தலைகள். அப்புறம் என்ன? சப்த ஹஸ்தாஹோ சப்தஹஸ்தா 7 கரங்கள். இதையே தான் கரூரார் கூறுகிறார். இது அக்னி தேவனுக்குடைய ஒரு டெஃபனிஷன். இதையதான் இருமுகம், கடல் 3, 7 கைத்தலம். எனவே இங்கு கரூரார் கூறுவது இறைவன் அக்னி வடிவமாக இருக்கிறான் என்றுதான் கூற வேண்டுமே ஒழிய அம்மையப்பராக இருக்கிறான், அவருடைய ஒரு பாகம் அம்மையை எடுத்துக்கொண்டால் அதனால 2 காலம் சேர்ந்து 1 காலம் ஆச்சு, அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. இது நமக்கு பிரமாணமாக உள்ள. இது மாத்திரம் இல்லை, வேதத்துல மாத்திரம் இல்லை, புராணங்களிலும் இதே கருத்தை கூறுகிறார்கள். பாகவத் புராணம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனை பற்றி விவரிக்கக்கூடிய பாகவத் புராணத்திலும் இதே கருத்து வருகிறது. என்னது? நமோ திவி சீர்ஷேன 2 தலைகளை உடையவனே, திருப்பதே 3 பாதங்களை உடையவனே, சப்தஹஸ்தாய 7 கரங்களை உடையவனே. இதுக்கு வேற மேல என்ன டெபினிஷன் இருக்குன்னு கிளியரா சொல்றாரு கரூரார். எனவே கரூரார் இங்கு கூறுவது இறைவனை அக்னி வடிவமாக உள்ளவன் என்றே கூறுகிறார். இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு பிரமாணம் நமக்கு. அர்ஜுனன் மகாபாரதத்துல யுத்தம் செய்யும் போது கிருஷ்ணன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான். அது என்னன்னாக்க, என்ன கேள்வி கேட்கிறான்னா, இந்த யுத்த களத்துல ஒரு நெருப்பு அப்படியே நான் போற இடத்துக்கு முன்னால எல்லாம் போய்கிட்டே இருக்கேன், போய் அந்த எதிரிகளை சத்தியநாசம் செய்து கொண்டு போகிறதே, நான் அந்த சத்தியநாசம் செய்யப்பட்ட எதிரிகளை தான் நான் கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அந்த நெருப்பு யாருப்பான்னு கேட்கிறார் கிருஷ்ணகிட்ட. சங்கிராமே சாத்திர வாணிகம் சரௌஜ்யோர் மிருதன்னகம் அக்ரதோ, எனக்கு முன்னாக அக்ரதோ லட்சத்தே யாந்தம் புருஷம் பாவக பிரபம், நெருப்போடியமாக எனக்கு முன்னாடி சென்று கொண்டிருக்கிறது. ஜுவலந்தம் எரிந்து கொண்டது. என்ன பண்றதுன்னா, சூலமுஜ்யம், ஒரு சூலத்தை வைத்துக் கொண்டு எங்கெங்க போனாலும் யாம் திசாம் பிரதிபத்தியத்தே தஸ்யாம் திசி, நான் எந்த திசையில் போனாலும் அந்த திசையிலும் விஷீரியந்தே சத்ரவோ மே மகாமதே, எதிரிகளை எடுத்து நாசம் கொண்டு செல்கிறது அந்த நெருப்பு. ததோ தக்தான், எரித்து கொண்டு, ததோ தக்தான் எரியின் சர்வான் பிருஷ்டத்தோ, நான் அதற்கு பின்னாடி போகிறேன். இது யாருன்னு கேட்கிறார். இது இங்கிலீஷ்ல என்னன்னாக்க, in the battlefield as I attack the opposite army with my countless arrows, I see in front a person moving, shining and effulgent like fire, raising his hand with his spear, and to whichever direction he moves, in those places the enemies, oh Lord, stand powerless. I only follow him and hit these people who are already rendered powerless. While they are already destroyed by this person, people think I had killed them. இது ஒரு வினோதமான கருத்து. அதாவது நீங்க பாகவதத்துல எல்லாம் பகவத்கீதை எல்லாம் படிச்சிருப்பீங்க. கண்ணனே கொலை செய்கின்றான் அப்படின்னு சொல்லுவார். இங்க சிவன் செய்கிறார்னு சொல்லி நமக்கு மகாபாரதத்துல கருத்து வருகிறது. கண்ணனே தாக்கினான், அந்த இது பரித்ரானா, ஏதாவது அந்த ஒரு பாட்டு கூட கேட்டிருப்பீங்க, கண்ணன்ல ஒரு பாட்டு வரும். இந்த இதுல அந்த பாட்டுல இதையும் சொல்லுவார். நீ கொல்றேன்னு நினைக்காத, கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான், காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க அப்படின்னு அந்த பாட்டு முடியும். இப்ப கண்ணனே கொலை செய்கின்றான் அதுல ஒரு. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல கீத ஸ்லோகங்களை சொல்லி முடிப்பாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சிவன் தான் அந்த நெருப்பாக சென்று இவர்களை கொள்கிறார். அர்ஜுனன் அவர்கள் சக்தி இழக்கப்பட்டவர்களை நான் பின் சென்று நான் கொள்வதாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். அதுக்கு இவர் பதில் சொல்றார் பாருங்க. யஸ்துதே ஹெக்ரதோ யாதி யுத்தே சம்பிரத்யுபஸ்திதே தம் வித்திம் ருத்ரம் கௌந்தேய, நீ அவனை
சிவன் உருத்திரனாக அறிவாயாக தம் மித்யம் என்று கூறுகிறார். Krishna tells Arjuna, the one who moves around in front of you when you are engaged in the battlefield fighting, understand him to be, Arjuna, as Rudra. Your enemies were already made powerless by. இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இறைவனை நெருப்போடியமாகத்தான் கூறுகிறார். அக்னியும் அப்படித்தான், அர்ஜுனனும் அப்படித்தான் இறைவனை இங்கு நெருப்போடியமாக கூறுகிறார். எனவே சிவனுக்கும் நெருப்புக்கும் மிக்க சம்பந்தம். அக்னி கண்ணை உடையவர், அதைத்தான் கருவுறார். அக்னி வடிவமாக இங்கு 3 கால்களும் 2 தலையும் 7 கைகளும் உடையவன் என்று நமக்கு இந்த 5வது பாடலில் இறுதியில் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் நமக்கு உருத்திரத்திற்கு உடைய ஒரு ஸ்கந்த பாஷ்யம் என்று கூறக்கூடிய உருத்திரத்திற்கு பாஷ்யம் பொருள் எழுதப்பட்ட ஒரு மிக பன்மையான சாஸ்திரத்திலும் இதே கருத்தை கூறுகிறார்கள். அதாவது இறைவனின் ஒரு அங்கமான அக்னி என்று கூறுகிறார்கள். நமக்கு நேரம் இல்லாதபடியினால் இந்த கருத்தை மேலெழுந்த வாரியாக பார்த்து கொண்டு முன் செல்வோம். இதில் ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பு, ஓ காட், அதாவது உருத்திரனை பார்த்து, we salute your power known as Manyu, which is reputed to be the means for destruction of the universe, having subdued that Manyu, save us who are devoted to you. நமஸ்தே ருத்ர மன்யவ என்று வரக்கூடிய ஒரு வரிக்கு இவ்வளவு விளக்கங்கள், இன்னும் விளக்கங்கள் கூறுகிறார்கள் அந்த ஸ்கந்த தேவ பாஷ்யத்தில். இதில் பாருங்கள், our salutations to you who are sung in the Vedas as having fire as your warrior. இங்கும் அவரை நெருப்பாகத்தான் கூறுகிறார்கள். இப்பொழுது இந்த நெருப்பிற்கும் இதயத்திற்கும் என்ன சம்பந்தம்? 4வது பாடலின் இறுதி வரியில் நான் சொன்னபடி, இதயமாம் கமலம் கமலவர்தனை 7 இருக்கையில் இருந்த ஈசனிக்கை என்று 4வது பாடலின் இறுதி வரி. 5வது பாடலின் இறுதி வரி என்னவென்றால், இருமுகம் கடல் 3 7 கை என்று 5வது பாடலின் இறுதியில் அக்னியாக கூறுகின்றால், இந்த அக்னிக்கும் இருதயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதை வேதத்தில் உள்ள ஒரு சில சூக்த மந்திரங்களானால் பார்ப்போம். பத்மகோச பிரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்யதோ முகம் அதோ நிஷ்ட்யாவிதஸ்தியாந்தே நாப்யாமுபரி திஷ்டதி ஜாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகத். இந்த ஒரு இருதயத்தையே அவர்கள் ஒரு அனாட்டமியாக விவரிக்கிறார்கள். அந்த இருதயம் எப்படிப்பட்டது, அது எப்படி ஒரு தலை கவிழ்ந்து, அதாவது தலைகீழாக உள்ள தாமரை மொட்டு போல உள்ளது என்றதை கூறி அந்த இதயத்திற்குள் இந்த அக்னியாக எப்படி இருக்கிறான் என்று வேதத்தில் கூறுகிறார்கள். அந்த ஸ்லோகங்களை நம்ம எப்படி பார்ப்போம். இதாவது ஸ்லோகங்கள் இல்லை, சூக்தங்கள். பத்மகோச பிரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்யதோமுகம் அதோ நிஷ்ட்யாவிதத்யாஞ்சே நாப்யாமுபரி திஷ்டதி. நாப்யாமுபரி என்றால் நாபிக்கு மேலே, அதாவது உங்களுக்கு தொப்புளுக்கு மேலே. நாப்யாமுபரி திஷ்டதி அங்க எப்படி இருக்குன்னாக்க தலைகீழாக உள்ள தாமரை மொட்டு போல உள்ளது. ஜாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாய தனம் மகத்து. கீழ் நோக்கிய தாமரை மொட்டு போல் அமைந்துள்ள இதயத்தில் தியானிக்கின்றேன். யாரை தியானிக்கின்றேன்? அது எங்க இருக்குன்னா குரல் வளைக்கு கீழே. இது என்ன அனாட்டமி பாருங்க வேதத்துல. இருதயம் எங்க இருக்குன்னு அவ்வளவு கிளியரா சொல்றாங்க. குரல் வளைக்கு கீழே தொப்புளுக்கு மேலே ஒரு ஜான் தூரத்தில் இதயம் இருக்கிறது. உலகிற்கு எல்லாம் சிறந்த அந்த உறைவிடம் சுடர் வரிசையால் சூழப்பட்ட போல் பிரகாசிக்கிறது. சந்ததகம் சிலாபிஸ்திலம்பத்யா கோஷன்னிபம் தஸ்யாம் தே சுசிரகம் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்ய மத்யே மகானக்னிர் விஸ்வார்ச்சிர் விஸ்வதோ முகः தஸ்ய மத்யே மகானக்னிர் விஸ்வார்த்திர் விஸ்வதோ முகः சோக்ரபக்விபஜன் திஷ்டன்னாஹாரம் அஜரக்கவை திரியகோர்த்தமதஸ்யாஹி ரஸ்மயஸ்தஸ்ய சந்ததம். இப்பொழுது நம் தமிழை மட்டும் பார்ப்போம். தாமரை மொற்று போன்ற இதயம் அது எப்படி அங்க ஒரு தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். சந்ததகம் சிலாபிஸ்து லம்பத்யா கோஷ சந்நிபம். நாற்புறங்களும் நாடிகளின, அதாவது நாம் வீணா கேவா என்றும் ஆர்டரிஸ் என்றும் சொல்லக்கூடிய அந்த ஒரு குழாய்களினால், இரத்த குழாய்களினால் அது தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கு. சஸ்பெண்டட். தாமரை மொற்று போன்ற இதயம் நாற்புறங்களிலும் நாடிகளால் சூழப்பட்டு தொங்குகிறது. அதன் உள்ளே ஆகாசம் உள்ளது. அனைத்தும் அதில் நிலை பெற்றுள்ளன. ஏன்னா அங்கதான் சிவபெருமான் இருக்கார். ஒன்றாயும் சொல்றோம் இல்லையா, அது அந்த ஒன்று தான் இங்க. எங்கும் ஒளி வீசுவதாகும் எல்லா திசைகளிலும் செல்வதாக உள்ள சிறந்த அக்னி
இதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்தேன். இந்த இதயத்தையும் அக்னியும் கொண்டு வந்து கரூரர் சேர்க்கிறார். என்ன ஒரு ஞானம் பாருங்க. ஒரு சித்தரால தான் இது முடியும். இறைவனை ஒளி வடிவாக தன்னுடைய இருதயத்தில் கண்டு அகம் மகிழ்ந்தவர்க்கே அன்பாக விளைந்த அவருடைய சித்திகள் எல்லாம், அவருடைய யோக பயிற்சிகள் எல்லாம், அவருடைய யோக சாதனைகள் எல்லாம் அன்பில் முதிர்ந்து ஞானமாகி அன்பில் அதன் பின் அன்பில் முதிர்ந்து அந்த அன்பானது அவருடைய இதயத்தில் இறைவனை ஒளியாக காண்பித்து அதையேதான் இந்த பாடல்களில் கருவுறார் அழகாக கூறுகிறார். அதைத்தான் வேதங்களிலும் கூறுகின்றன. எங்கும் ஒளி வீசுவதாகவும் எல்லா திசைகளிலும் செல்வதாகவும் உள்ள சிறந்த அக்னி அந்த ஆகாசத்தின் நடுவில் உள்ளது. எங்க இருதய ஆகாசத்தின் நடுவில் உள்ளது. இந்த பாருங்க, யகோர்தமதஸ்யாயிரஸ்மயஸ்தே சந்தத சந்தாபயதி ஸ்வம் தேகமாபாத தலமஸ்தக தஸ்ய மத்யே வன்னிஷிகா அனியோர்த்வா வியவஸ்திதः நீலதோ யத மத்யஸ்தாத்விஜ்ஜில்லேகே வபாஸ்வர நேவாரசூகவத்தன்மே பீதாபாஸ்வத்யனுபமாம். பிராணனின் கிரணங்கள் குறுக்கிலும் நெடுக்கிலும் மேலும் கீழும் பரவி உடலங்கம் நிறைந்துள்ளன. உச்சி முதல் பாதம் வரை சென்று உடலை சூடுள்ளதாக செய்கிறது. இதன் நடுவில் மெலிதான அக்னி சுடர் மேல் நோக்கி அமர்ந்துள்ளது. இதயத்துக்குள்ள கருத்த மேகங்களின், இது இருதயத்துக்குள்ள சொல்றாரு, கருத்த மேகங்களின் மத்தியில் இருந்து ஒளி வீசுகின்ற மின்னர் கொடி போல், நெல்மணியின் சிறு முளை போல், மெல்லியதாக பொன்னிறமாக நுண்ணியதான அணுவை போல் ஒளிர் விட்டு கொண்டிருக்கிறது. தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா. அங்க யாரா இருக்காங்க? அந்த நெல் நுனியை போல, நெல் அந்த முளையை விட்டு அந்த அந்த அணுவை போல உள்ள அந்த ஒளிக்குள்ள யார் இருக்காங்க? தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்தித. அச்சுடரின் நடுவில் இறைவன் வீற்றிருக்கிறார். இதே மாம் கமலம் கமலவர்த்தனை சொன்னார கருவுறார். கருவுரார் சொன்னது வேதத்தில் இத்தனை வார்த்தையில சொல்றத ஒரே சொல்லிட்டார். தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்தித. அவர் யார்டானா அந்த பரமாத்மா பிரம்மாவாகவும் உருத்திரர்களாகவும் விஷ்ணுக்களாகவும் இந்திரர்களாகவும் இருக்கு. தஸ்யா சிகாயா மத்தியே பராத்பர பரமேஸ்வரா என்று கூறக்கூடிய அவர் அங்கு இருக்கிறார். தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்தித. நம்ம வேதத்துல இதுதான் சொல்றோம் நிறைய இடங்கள். இறைவனுடைய 5வது முகத்தை கூறும்போது இப்படித்தான் சொல்றோம். ஊர்த முகம் என்று பஞ்சமுகம் இருக்குல்ல, சிவனுக்கு 5 முகம் சொல்லி அந்த ஊர்த முகத்தை சொல்லும்போது இதே மந்திரங்கள் தான் சொல்றேன். வியக்தா வியக்த நிரூபித்திஞ்ச பரமம் சக்தின் தத்துவாதிகம் தஸ்மாத் உத்தர தத்வமக்ஷரமிதி ஜேயம் சதா யோகிபிஹி ஓங்காராதி சமஸ்த மந்திரம் சூக்ஷ்ம அதிசூக்ஷ்ம பரம். சூட்சுமத்துக்கும் சூக்ஷ்மத்தை கடந்து உள்ள பராத்பர பரமேஸ்வரர் என்று சொல்கிறோம். அதேதான் இங்க வந்து தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்தித. அவர் யாருடானா சப்ரம்மஹ சசிவஹ ஷஹரிஹி இந்திரஹ அப்படின்னு சொல்லி அவரே பிரம்மா, அவரே மங்களம் செய்யக்கூடிய உருத்திர வடிவமாகிய சிவன், அவரே ஹரியாகிய விஷ்ணு, அவரே இந்திரன், மகேஸ்வரனா இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரே ஹரியாகிய விஷ்ணு, அவரே இந்திரன், அவரே அழிவற்றவர், தன் சுய ஒளியுடன் பிரகாசிப்பவர், அவருக்கு மேல் எவரும் இல்லாதவர். அதனாலதான் வந்து ஈஸ்வர அப்படின்னு பல உபனிஷத்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு மேல லார்ட் யாரும் கிடையாது. அதாவது நோபடி டு லார்ட் ஓவர் ஹிம், ஹி இஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லி உபனிஷத்துல பல இடங்களை சொல்லுவாங்க. ரிதகம் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமோ நமக. ரித்தம் சத்தியம் என்று கூறுகிறார்கள். ரித்தம் என்றால் நாம் காண்பது, காணும் காட்சி. சத்தியம் என்றால் அதுக்கு அடிப்படையாக உள்ள மாறாத உண்மை. இப்பொழுது சூரியன் உதிக்கிறார் என்றால் அது நாம் காணக்கூடிய என்ன, அவர் அப்படியே மேல வர்றாரு, அப்புறம் மேற்கில் வந்து அவர் சூரியன் சாய்கிறார் அப்படின்னு நம்ம காணக்கூடிய காட்சி. ஆனா என்னது, சூரியன் அப்படி மேல எழுந்து சுத்திட்டு வருது இல்லை, சூரியன் ஒரு இடத்துல இருக்காது, பூமி தான் சுத்து. அது சத்தியம். அதைத்தான் வந்து காணும் பொருள்களின் ஆதாரமாகவும் அவற்றின் எழிலாக உள்ள பரம்பொருளை உடல்கள் அனைத்திலும் உறைபவனை சத்தியம் பரம்புருஷம் கிருஷ்ணம் பிங்களம், கருமை நிறமும் செம்மை நிறமும். இறைவனை வந்து சிவபெருமான சொல்லும்போது நல்ல கருத்த கண்டங்களை உடையவன், செம்மை நிறத்தை உடையவன் என்று சொல்றோம் இல்லையா. கருமை நிறமும் செம்மை நிறமும் ஒருங்கிணைந்த வடிவை தூயவனை முக்கண்ணனை வேதம் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த இது என்ன சொல்லப்போம்னா நாராயண சூக்தம். இந்த நாராயண சூக்தத்துல சிவனை விவரிக்கிறாங்க முக்கண்ணனை.
அனைத்தையும் தன் வடிவை கொண்டவனை பன்முறை வணங்குகிறேன். விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமோ நமः. விரூபாட்சம் சிவனுக்கு பேர். எனிவே, சோ கிட்டத்தட்ட நமது சமயம் முடிந்து விட்டது. நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் இருக்கு. எனவே இந்த ஒரு இதுவும் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. அதாவது கருவூரர் இமயத்தில் இருந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய ராஜாதி ராஜ மார்த்தாண்ட அப்படின்னு நம்ம சொல்ல முடியா. அப்படி விஷ்ணு பிரம்மா எல்லாம் அவர் பின்னாடி போறாங்க. அப்படி உள்ள ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர அவரு. அதே மாதிரி யோகிகளுக்கெல்லாம் யோகி, சுடுகாட்டில் இருக்கிறவர், அப்படி இங்க இருக்கிறவர் பிச்சைக்காரனா தெரிகிறவர். அவரு குடும்பஸ்தான் தான்டா. உங்களை மாதிரி என்னை மாதிரி அவரும் ஒரு குடும்பஸ்தான். என்னை மாதிரி நம்மள ஒரு உதாரணம் சொல்றேன். அவரும் ஒரு குடும்பஸ்தான். அவருக்கும் உற்றார் உறவினர்கள் உள்ளார்கள். அவர்கள் எப்படி உறவு என்பதையும் இறைவனை நம்மளிடம் கொண்டு சேர்க்கிறார். இமயத்தில் இருந்து அவரை இறக்கி சாட்டிய கொடிக்கு கொண்டு ஒரு குடும்பஸ்தராக்கி நம்முடைய இருதய கமலத்தில் நிறுத்துகிறார் கருவூரார் என்று சொல்லி, மற்றும் ஒரு முறை இந்த ஞான வேள்வி செய்ய வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு இதை 3/4 கிணறுக்கு மேல் தாண்டி நம்மளையும் தாண்ட வைத்து, நாம் ஒருத்தர் தாண்டது ஈஸி, அத்தனை பேரை கைப்பிடிச்சு தாண்டுவோம். அது கஷ்டமா. வயசானவங்க மாத்திரம் இல்லாம குழந்தைகளையும் செய்ய சொல்லி இத்தனை பேரையும் கையை பிடிச்சிட்டு இருந்தோமா கிணறு தாண்டிச்சுன்னா இது ஒரு அரும்பெரும் சாதனை என்று அவர்களுக்கு மறுபடியும் வாழ்த்து கூறி இந்த பொழிவை நிறைவு செய்கிறேன். சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.